வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட்ஸ் பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆஃப்லைன்ல திருமலால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா தர்ஷனம் எப்போ இருக்குமோன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஜென்ரலா டெய்லி திருமலா சிஆர் ஆஃபீஸ் கிட்ட ஆர்ஜித சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்குங்க. சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்கு. காலையில 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும். ஜென்ரலாக எப்பவுமே திருமலாக்கு போகிற பக்தர்கள் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒரு சாயந்தரம் 5:30 மணிக்கு நம்மளுக்கு மெசேஜ் வரும். செலக்ட் ஆனோம்னா நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சேவாக்கு தான் நம்ம இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரபாத சேவாக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிட்டீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு மெசேஜ் வரும். பேமெண்ட்டு லிங்க் கூட நம்மளுக்கு நம்ம மெசேஜ்லேயே வந்துடும். நீங்கள் ஆன்லைனில் அப்படியே உங்கள் மொபைல்லேருந்து கூட பே பண்ணலாம். இல்லைன்னா கவுண்டராண்ட போயிட்டு கூட பே பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் நீங்கள் டிக்கெட்டு. இங்கே சுப்ரபாத சேவாக்கு செலக்ட் ஆனால் 120 ருபீஸ் பே பண்ணணும். ஒரு பக்தர் டவுட் கேட்டிருந்தீங்க, சுப்ரபாத சேவாக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு. 120 ருபீஸ். அதே போல் எத்தனை பேருக்கு நம்ம ரீச் பண்ணலான்ற மாதிரி ஒரு பக்தர் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக்கில் 1+1, அதாவது ஒருத்தருக்கு இல்லைன்னா 2 பேருக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணலாம். அதே போல் ஆஃப்லைனில் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் சுப்ரபாத சேவாக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. 50 டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க டெய்லி. ஓகேங்களா? அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஆர்ஜித சேவாஸ் மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணுற ஆர்ஜித சேவாஸில் நாங்கள் ஆர்ஜித பிரம்மோற்சவத்துக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது புக் பண்ணிட்டு போகலான்னு இருக்கோம். ஆர்ஜித பிரம்மோற்சவத்தில் புக் பண்ணோம்னா எத்தனை மணிக்கு தரிசனம் இருக்கும் டவுட் கேட்டிருக்கீங்க. அது பேமெண்ட் பார்த்தோம்னா மத்தியானம் 2 மணி ஆர்ஜித பிரம்மோற்சவ ஆர்ஜித சேவாவில் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா டிக்கெட் மத்தியானம் 2 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சாயந்தரம் 5:30 மணிக்கெல்லாம் நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? சேவா ப்ளஸ் தரிசனம் ரெண்டுமே இருக்கும். சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு பக்தர் டவுட் கேட்டிருந்தது ஃப்ரீ லாக்கர் அந்த ஹால் பத்மநாப நிலையம் திருமலாவில் எங்கே இருக்குன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கு. அந்த ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் காம்பவுண்டில் இருக்கான்னு கூட சொல்லலாம். மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பத்மநாப நிலையம் இருக்குது. உங்களுக்கு அங்கே ஃப்ரீ லாக்கர் ஃபுல்லாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அங்கே ஹால் ஃபுல்லாகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு ஆப்போசிட்லேயே ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னா அதற்கே ஒரு மாதவ நிலையம் இருக்குது, ஃப்ரீ லாக்கர். ஓகேங்களா? நீங்கள் அங்கேயும் ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ புதுசாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதாவது செப்டம்பர் மாதம் ஓப்பன் பண்ணாங்க வெங்கடாத்திரி நிலையம். ஸோ அந்த புது ஃப்ரீ லாக்கரில் கூட நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்லேயே இருக்குது. சிஆர் ஆஃபீஸ் அண்ட் மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு சரௌண்டிங்லேயே இருக்குது இந்த ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு எங்கே அவைலபிள் இருக்கோ அங்கே ஸ்டே பண்ணுங்கள். நம்மளுக்கு புது பில்டிங் வெங்கடாத்திரி நிலையத்தில் ட்ரை பண்ணுங்கள். அங்கே நல்லா இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம். ஏன்னா புது பில்டிங்லாம் நல்லா எல்லாமே இருக்குது. அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்துக்கு, அதாவது எங்கள் குழந்தை நாங்கள் 10 மாதம் குழந்தை நாங்கள் தர்ஷனத்துக்கு போகலான்னு இருக்கோம். பிலோ 1 இயர் பேபி தர்ஷன். எங்களுக்கு பெரிய பையன் இருக்கான், ஆனால் இன்னொன்று பையன் இருக்கான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் ஏஜ் மென்ஷன் பண்ணல. நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது கூட அந்த குழந்தையோட அண்ணாவோ அக்காவோ 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கூட கூட்டிகிட்டு போகிற குழந்தைக்கு 12 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே போல் பிலோ 1 இயர் பேபி தர்ஷனில் 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் 1 இயர் 1 மந்த் ஆகுது, 1 இயர் 20 days ஆகுதுன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதாவது அலோவ் பண்ணுவாங்களான்னு. எக்ஸாக்டாக பிலோ 1 இயர் பேபி தர்ஷனம் தான் இந்த தர்ஷனம் பண்ணுறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 இயர் குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் 1 இயர் 1 மந்த்து 1 இயர் 2 months இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்துக்கு டைம் கேட்டிருக்கீங்க. டைமிங்னு பார்த்தோம்னா மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த தர்ஷனம் பண்ணுறது இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் காலையில் ஒரு 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் அந்த பிலோ 1 இயர் பேபி தர்ஷனம் அந்த சுபதம் என்ட்ரி இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மத்தியானம் 12 மணிக்கு தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 12 மணி தர்ஷனத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 6 வரைக்கும் இருந்தால் கூட. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட காமன் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எக்ஸாக்ட் டைமுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்ற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. எக்ஸாக்ட் டைம்னு பார்த்தோம்னா அது க்ரௌட் மேல தான் டிபெண்ட் ஆகும். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா மத்தியானம் ஒரு 1 மணிலேருந்து 2 மணி நடுவில் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் யாராவது சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிறதுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்தோம்னா, அதாவது நம்ம டெலிகிராம் குரூப்பில் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி ஒரு மத்தியானம் 1 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1லேருந்து 2 மணி நடுவில். ஓகேங்களா? ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாமல். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.